தனுஷ் அவர்களின் திரைப்பட இசை வெளியீட்டு விழால நாடறிந்த நல்ல தொகுப்பாளினி முன்னாடி எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் அந்த தொகுப்பாளினி மேலே ஒருத்தன் கையை வச்சிருக்கான். மெட்டாவர்ஸ் மனிதர்கள் இல்லை அவதார்கள் மட்டும் வாழக்கூடிய விர்ச்சுவல் உலக மெட்டாவர்ஸில் ஒரு பெண்ணை சிலர் கேங் ரேப் பண்ணி மெட்டாவர்ஸின் முதல் செக்ஷுவல் அசால்ட் கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் வளர்ந்த நாட்டில் ஒரு பெண் நீதிபதி தீர்ப்பு வாசிக்கும் பொழுது அந்த அக்யூஸ்டு மேலே ஏறி பாஞ்சு அந்த அம்மா முட்டியை பிடிச்சி இழுத்து ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு ஒரு பெண் நீதிபதியான பின்பு ஒரு கொடூர தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. 2024 உலகம் வளர்ந்து விட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகா ஓகோ. ஆனால் இப்போதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரி, பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைனா பேசுறீங்களே, ஆண்களுக்கு இது போல பிரச்சனை வந்தால் இந்த உலகம் பேசுமா? பேசாது. அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளும். தெலுங்கானாவில் 32 வயசு சுல்தானாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 விஷயங்களை பற்றி உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். தனுஷ் அவர்களின் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஆவலாக எதிர்பார்க்கப்படுகிற திரைப்படம் கேப்டன் மில்லர். ஒரு பீரியட் படமாக ஆரம்பத்தில் இருந்து ஒரு பெரும் பேசு பொருளாக பார்க்கப்படுகிற இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்தது. பிரம்மாண்டமான மேடை, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் புனித் ராஜ்குமாருக்கும் 2 நிமிட மௌனஞ்சலியோடு கூட்டம் தொடங்கியது. மேடை ஏறிய தனுஷ் அவர்கள் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்டா பாட்டெல்லாம் பாடினாரு. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆடியோ லான்ச் தான். ஆனால் சத்தம் இல்லாமல் ஒரு பெரும் சலசலப்பு அங்கே நடந்தது. அந்த இடத்துல பெண் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களை அந்த கூட்டத்தில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்அப்ரோப்ரியேட் வேல அந்த அம்மா மேலே ஒருத்தர் கையை வச்சிருக்கிறான். நம்ம நினைத்து பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட ஒரு ஃபங்க்ஷனில் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஐஸ்வர்யா ரகுபதி நியூஸ் 7 ஊடகவியலாளராக இருந்தவங்க, பல்வேறு இசை வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்கினவங்க, நல்ல குரலில் நல்ல தமிழில் பேசக்கூடியவங்க, பல படங்களில் நடித்திருக்கிறார்கள். இந்த தலைமுறை ஊடகவியலாளர்களை கவனிக்கத்தக்க ஆளுமையாக வளர்ந்து வராங்க. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த பிக் பாஸ் தொடங்குவதற்கு முன்பு கூல் சுரேஷ் அவர்கள் சரக்கு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மாலை தூக்கி போட்டார் ஒரு பொண்ணுக்கு. எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் மாலை போட்டிங்களே, இந்த அம்மாவுக்கு யாராவது மாலை போட்டிங்களா? நான் போடுறேன்னு ஒரு கல்யாண மேடையில் கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாலை போடலாம், ஆனால் முன்னறிவிப்பு இல்லாமல் மாலை போடுறன்ற பேரில் அந்த பொண்ணை அச்சுறுத்தி உடனே அங்கேருந்து ஒரு பொண்ணு அந்த மாலையை கட்டி கீழே போட்டாங்க பாருங்க. அந்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா ரகுபதி. அவர்களுக்கு தான் இப்படி ஒரு அபியூஸ் நடந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே ஐஸ்வர்யா ரகுபதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை காலரை பிடிச்சு அவனை கத்தி திட்டி காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து நல்லா 4 அடி விட்டு அவனை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இனி வாழ்நாள் முழுக்க அவன் மறக்க முடியாத உடனடி தண்டனையை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லை, இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்படி சம்பவம் நடந்தால் அப்படியே மறந்துடுவாங்க. சுற்றி இருக்கவங்களே நடந்தது நடந்துருச்சு விடு அப்படிம்பாங்க. இல்லைன்னா இவங்க மேலே குறை சொல்லுவாங்க, நீ ஏன் நீ பார்த்து நிற்க கூடாதாம்பாங்க. ஆனால் அதை பற்றிலே அவங்க கவலைப்படலை. எப்படி போல்டாக பாருங்கள், அந்த இடத்துல போட்டு நல்லா அவன் கன்னத்திலே அவன் கழுத்திலே நல்லா 4 அடி அடித்து கீழேயும் விழ வச்சு அவனை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர்களுக்கு சபாஷ். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, மொழி தாய்மொழி, மண் தாய்மண் தாய்நாடு எல்லாம் தாய் தான். இந்த உலகத்தில் அதிகமாக ரொமான்டிசைஸ் செய்யப்படுவது பெண், அதிகமாக போற்றி புகழப்படுவது பெண். மொழி இன பேதம் இன்றி எல்லா நாட்டிலையும் எல்லா உலகத்திலையும் எல்லா இனக்குழுவும் அதிகமாக அப்படியே அவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் 2024 அந்த தெய்வத்தில் ஒன்றா இருக்கிற இன்னொரு தெய்வத்துக்கு இப்படி பண்ணுற மனசு வருது? அப்புறம் என்ன எஜுகேஷன் கொடுத்தோம், என்ன அப்ரிகிங் இது? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும்? பெண்கள் ஆடை அணிவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னு சட்டத்தை பாதுகாக்கிற சட்டமன்றத்திலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களாம் அப்படி சொல்கிறது நியாயமா? அவங்க என்ன ஆடை அணிய வேண்டும் என்பது அவர்களுக்கான தேர்வு, அது அவங்களுடைய சாய்ஸ். என்ன ஆடை யார் அணிந்திருந்தாலும் நீ ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய கடமை என்று ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். 2024 இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வெட்கமாகவே இருக்குங்க. ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்தவுடனே தொடர்ச்சியாக பல்வேறு கண்டன குரல்கள் வந்துகிட்டே இருக்கு. இதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. அடுத்த சம்பவம் மெட்டாவர்ஸில் நடக்குது. விர்ச்சுவல் வேர்ல்டு. அங்கே மனிதர்கள் இருக்க வேண்டாம், ஆனால் மனிதர்களுக்கு நிகழ்வதை போன்றே அப்படியே தத்ரூபமான ஒரு புது உலகை உருவாக்குறோம்னு சொல்லப்பட்டு வந்த மெட்டா வேர்ல்டு தான் அந்த மெட்டாவர்ஸ். அதில் 16 வயசு பொண்ணு
16 வயசு பொண்ணும் அதோடைய அவதாரம் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்க, அந்த கண்ணாடி அந்த விஆர் கிளாஸ்ல போட்டு விளையாடிட்டே இருக்கும் பொழுது மற்ற ஒரு 7-8 அவதார்கள் சேர்ந்து வருது, ஆண் அவதார்கள் சேர்ந்து வந்து இந்த பொண்ணுக்கு செக்ஸுவல் அசால்ட் தந்து கேங் ரேப் பண்றாங்க. காவல்துறை வழக்கு பண்ணியிருக்கு யுனைடெட் கிங்டம்ல, இங்கிலாந்துல. இப்படி ஒரு சம்பவம் இதுதான் முதல் முறை மெட்டாவர்ஸ்ல. ஆனா இதுதான் கடைசி முறைன்னு எனக்கு தெரியலீங்க. விர்ச்சுவல் வேர்ல்டுல போய் ஒரு பொண்ணை ரேப் பண்ண முடியும்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கானே. இது எங்க இருந்து தொடங்கும் தெரியுமா? ஒரு பொண்ணு வீடியோ போட்டா கமெண்ட்ஸ்ல போய் ஆபாசமா வார்த்தைகளில் கமெண்ட் தானே, அந்த கமெண்ட் போடுறானே, அங்க இருந்து தொடங்குது. ஒரு பொண்ணை சிறுமைப்படுத்தணும் சொன்னா அவர்களுடைய ஆடைய, அணிகலனை, அங்கங்களை, அவங்க வீட்டு பெண்களை, மற்ற பெண்களை, அந்த அம்மாவை, அவர்களினுடைய தனிநபர் ஒழுக்கத்தை அப்படியே சிறுமைப்படுத்தி சிரிக்கிறாங்களே, அங்கிருந்து தொடங்குது. சொந்த பேர்ல பேச துப்பு இல்லாம ஐ ஆம் a பேட் பாய், ஐ ஆம் a ராக் ஸ்டார்னு ஒரு ஒரு இளவெடுத்த கடன் வாங்கிய பேர்ல முகமூடி அணிஞ்சுக்கிட்டு ஆம்சர் டெட்டிக்ஸா இருந்தது பெண்களுக்கு எதிராக இந்த கீபோர்டு, அந்த கீபோர்டுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறார்களே அந்த கொரில்லாக்கள், அவர்களினுடைய அந்த சின்ன மூவ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இன்னைக்கு இந்த விர்ச்சுவலுடைய கேங் ரேப் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு யுனைடெட் கிங்டம் அலறுது. எப்படி சட்டத்தை வச்சு தண்டிக்க முடியும்? சட்டம் என்ன சொல்லுது? பிசிக்கலி கன்சென்ட் இல்லாம தொட்டா தப்புந்து. இப்ப பிசிக்கல் டச் இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி, விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது என்ன? பிசிக்கலா இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தர்றது தானே விர்ச்சுவல் வேர்ல்டு தானே, அது விர்ச்சுவல் ரியாலிட்டி தானே. யுனைடெட் கிங்டம் உடைய ஹோம் செக்ரட்டரி ஜேம்ஸ் கிளவர்லி சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு 16 வயசு குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு மனரீதியான ஒரு தாக்குதல் நிகழ்ந்ததற்கு பாருங்க, ஒரு ட்ராமா. உண்மையிலேயே ஒரு கேங் ரேப் நிகழ்ந்தா என்ன ட்ராமா வருமோ அதுதான் இந்த குழந்தைக்கு வந்திருக்கும். சட்டம் சொல்லலாம் பிசிக்கல் டச் இல்லைன்னா கன்சென்ட் இல்லாமல் பிசிக்கல் டச் பண்ணாதான் தப்பு அப்படின்னு சட்டம் சொல்லலாம். அப்போ இதுக்கேற்ற மாதிரி புதிய சட்டத்தை உண்டு பண்ணுவோம். இன்னைக்கு இந்த குழந்தைக்கு இதை பண்ணவனுங்க பொட்டன்ஷியல் த்ரெட், நாளைக்கு நிஜத்திலையும் பண்ணக்கூடியவங்கன்னு ஹோம் செக்ரட்டரி சொல்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு பெரிய வேக்கப் கால் வந்திருக்கு. மெட்டாவர்ஸை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக பண்ணணும். மெட்டாவர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், சோசியல் மீடியா எக்கோசிஸ்டம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வேக்கப் கால். இப்போ பண்ணலாம்னா எப்பவுமே பண்ண முடியாது. அடுத்த தலைமுறை அது ஓரளவுக்கு ஒரு செக்யூர்டான, ஒரு எஜுகேட்டடான, ஒரு 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 சிறந்த ஒரு தளமான ஒரு சோசியல் மீடியாவில் அவங்க வந்து இயங்குவதற்கான ஒரு காலத்தை நம்ம வந்து உருவாக்கும். மூணாவது விஷயம், லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த ஜட்ஜம்மாக்கு 62 வயசுங்க. மேரி கே, அந்த அம்மாவுக்கு 62 வயசு. அவங்க தீர்ப்பை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்காம பாருங்க, அந்த அக்யூஸ்டுக்கு 30 வயசு. அந்த ஆள் மேலே பாஞ்சு அந்த அம்மா முட்டியை பிடிச்சி இழுத்து கெட்ட வார்த்தையில், அந்த வார்த்தையை இப்போ நான் சொல்ல முடியாது, அந்த அம்மாவினுடைய வழக்கமாக அந்த கெட்ட வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, எல்லா முடியிலையும் அது ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையை சொல்லி திட்டி முடியை பிடிச்சி இழுத்து அடிக்க போய் கோர்ட் மார்ஷல் அங்கிருந்த மற்றவர்களும் பிடிச்சி அவனை பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவை காப்பாற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய ரத்த காயம் ஏற்படலை, ஆனால் அந்த மனக்காயம் 62 வயசு ஒரு ஜட்ஜுக்கு அவங்க வாழ்நாள் இப்படி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மனக்காயம் மாறாது, இன்னும் மெடிக்கல் அப்சர்வேஷனில் இருக்காங்க. இந்த அக்யூஸ்டுக்கு தான் ஒரு ப்ராபேஷன் பெயில் வேணும்னு அந்த வக்கீல் கேட்டுக்கிட்டு இருந்தார். இவருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி கொடுக்கணும்னு தோணலை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கரெக்டாக அவன் மேலே பஞ்சு அட்டாக் பண்ணிட்டான். 2015 ஏற்கனவே 9 மாதம் ஜெயிலில் இருந்தவன் அந்த ஆள். மறுபடியும் 2021 ஜெயிலில் இருந்தவன். 2024 ஜட்ஜ்மெண்ட் தரும் பொழுது இப்படி பண்ணியிருக்கிறான். இதை விட ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவி அந்த ஊரில் வந்து அந்த கவுண்டி ஜட்ஜை விட ஒரு பெரிய பதவி கிடையாதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக அந்த அக்யூஸ்டுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கிறான். அப்போ மெட்டாவர்ஸ்லேயும் பாதுகாப்பு இல்லை, ஆடியோ லான்ச்லேயும் பாதுகாப்பு இல்லை, ஏன் வளர்ந்த நாடு அமெரிக்காவில் கோர்ட்டு உள்ளார ஜட்ஜுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, அப்போ நம்ம உண்மையிலேயே 2024 இந்த மண்ணை காப்பாற்றுறது, இயற்கையை காப்பாற்றுறது ஓகே, கொஞ்சமாவது நம்ம மானத்தை காப்பாற்றணும்னா நம்மளை நாமளே சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நிற்கிறோம் தான் நான் சொல்கிறேன். ரீசைக்கிள் பின்னு எல்லார் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது. நம்ம மனசை நம்முடைய அப்ரிக்கிங்க தயவுசெய்து ஆண்கள் கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணோம். இப்போ தான் முக்கியமான பார்ட்டு. பெண்களுக்கு ஒன்றா எல்லாம் பேசுகிறீங்க, ஆண்களுக்கு இப்படி ஒன்றா யாராவது பேசுவாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணுவாங்க. தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் சுல்தானா, அந்த அம்மாவுக்கு 32 வயசு. ரோட்டில் நின்று லிஃப்ட்டு கேட்குது, காரில் லிஃப்ட்டு கொடுக்குறாரு ஒருத்தர். உள்ளே ஏறி கொஞ்சம் தூரம் வண்டி போயிட்டே இருக்கு. தன்னுடைய ட்ரெஸ்ஸை தானே அந்த அம்மா பிச்சுக்குது. கிழிச்சிட்டு எனக்கு உடனே இருக்கிற எல்லா காஸ்டையும் கொடு, இல்லைனா நீ தான் என்னை பலாத்காரம் பண்ணேன்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பற்றியா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, நம்பிடுவாங்க. அந்த டிரைவர் சரி நான் தரேன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டாரு. 32 வயசு சுல்தானாவை பொய் பலாத்கார வழக்கு போடுவேன் மிரட்டினதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அரெஸ்ட் பண்ணது மட்டும் கிடையாது. ஏற்கனவே இதை போல அங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல 17 பேர்கிட்ட இந்த அம்மா இதே மாதிரி பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 15 கேஸ் இவங்க மேல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம் பாதுகாப்பை தருது. ஆனா ஆண்களுக்கு பெண்கள் மீது அடக்குமுறையை, இப்படி ஒரு அபியூஸை ஏவுவதற்கு எந்த விதமான ஒரு ஒரு வாய்ப்பையும் தந்துடக்கூடாது இந்த சமூகம் என்பதில் தான் நம்முடைய ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ரகுபதி அவங்க நல்லா படித்தவங்க, பெரிய ஊடகவியலாளர், ஜெர்னலிஸ்ட்டு, ஆடியோ லான்ச் தொகுத்துள்ளாங்க, படங்கள் நடிக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சோஷியல் லைஃப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது. ஆனால் அவர்களுக்கே இப்படி நடக்கும்போது எத்தனை சிறு நகரங்களில், கிராமங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த காலேஜ் போய் ஒரு பட்டம் பிடிச்சிடறப்பா அப்படின்னு வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு இன்னமும் தங்களுடைய ஒரு ஒரு கனவுகளை நோக்கி ஓடக்கூடிய பெண்கள் இருக்காங்கப்பா. அவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும், அதையெல்லாம் கண்டும் காணாமல் சத்தம் போடாமல் வெளில சொல்ல முடியாமல் அவங்க தவிப்பாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். என்ன பண்ணணுங்கிறத இவங்க காட்டிட்டாங்க. காலரை பிடிங்க, இழுத்து வந்து காலில் விழ வைங்க, நல்லா 4 அடி விடுங்க. அவன் வாழ்நாள் முழுக்க நீ யாருக்கிட்டையும் இதை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சம்பவத்தை அவனுக்கு நீங்கள் பண்ணுங்க. அவன் உங்களுக்கு ட்ராமா தரானா, அதை விட 1000 மடங்கு ஸ்ட்ராங்கான ஒரு மன உளைச்சலை அந்த மனித மிருகத்துக்கு நீங்கள் தாங்க. இந்த சம்பவங்களை குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் நல்ல நண்பர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.